பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரித்துக்குரியவர்களே, 1 ராஜாக்கள் 19:18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் பெருகி இருக்கலாம். ஜனங்கள் துணிகரமாக எவ்வளோ அக்கிரமங்களை செய்யலாம், எத்தனையோ குற்ற செயல்களை செய்யலாம். ஆண்டவரை அறியாதவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செழித்து இருக்கலாம். உலகமே சோரம் போனது போல இருக்கலாம். ஆனாலும் கூட பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் கூட எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும் தனக்கு பயப்படுற பிள்ளைகளை எப்பொழுதும் அவர் எழுப்பி கொண்டே இருக்கின்றார். கலகாதியை நீ தனியாக இல்லை, உங்களை மாதிரி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிற, ஆண்டவருடைய ஊழியத்தை நேசிக்கிற, ஊழியக்காரர்களை நேசிக்கிற, ஊழியக்காரர்களை தூக்கி விடுகிற, ஆண்டவருக்காக எதையும் செய்ய வாஞ்சியாக இருக்கிற எத்தனையோ லட்சம் பேர்களை ஆண்டவர் காலகாலமாக எழுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் சுட்டுகிற வரைக்கும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை மாத்திரம் சேவிப்பவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியமாக இருப்பவர்கள் எழும்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகாபாலம் தடுக்க முடியாது, ஏசபேலாலும் தடுக்க முடியாது, பாகாலி தீர்க்கதரிசிகளால் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு உதவி செய்பவர்கள், உங்களைப் போல வைராக்கியமாக இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற
அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்து நடைபெறும். அநேக ஜனங்கள், ஆயிரம் ஜனங்கள் மாதந்தோறும் பங்கேற்று திரளானபடிக்கு பங்கேற்று விடுதலை பெற்று வருகிறார்கள், புதுவாழ்வு அடைந்து வருகிறார்கள். நீங்களும் எங்கிருந்தாலும் வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நாசரேத்தில் ஜெபஜாமவான் வரவேல் சேகர் ஐயா அவர்களும், கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பு சகோதரர் ஜோசப்பனன் அவர்களும் அடியாரும் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்போம். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கூட்டத்தின் இறுதியிலே மெய்ஞானபுரம் யோவானன் குழுவினர் தலைமையில் உணவு சமைக்கப்பட்டு பரிமாறப்படும். எனவே நீங்கள் யாவரும் வந்து பங்கு பெறும்படியாக அழைக்கின்றோம். நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த முதியோர் இல்லத்தில் பங்கேற்கலாம். வயதான காலத்திலே நீங்கள் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் அதுதான் சரியான தேர்வாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்கு அநேக நல்ல உள்ளம் கொண்டவர்கள் விருந்தளித்து வருகிறார்கள். சென்ற வாரத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த தம்பி சா மனோகர் அவர்கள் விருந்தளித்தார்கள். அதற்கு முந்தைய வாரத்தில் ஈரோட்டை சார்ந்த சகோதரி ஷர்மிளா ராணி அவர்கள் தன்னுடைய தாயாருடைய நினைவு நாள் என்று சொல்லி விருந்தளித்தார்கள். இந்த வாரத்தில் நாகர்கோவிலை சார்ந்த அன்பு டாக்டர் ஐயா அவர்கள் அவருடைய மனைவி பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு விருந்தளிக்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தாரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் மருத்துவ பணியும் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தை சார்ந்த சில பிள்ளைகள் திருமணமாகி கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் பிரிந்து இப்பொழுது சட்டப்பூர்வமாக பிரிந்து விட்டார்கள். முக்கியமாக நிறைய மணமகள்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறேன். விரும்பியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மார்க்கு 10வது அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்திருந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகிற பொழுது தீமோயின் குமாரன் ஆகிய பர்திமே என்னப்பட்டவருக்குடன் வழியறிய உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனான இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இயேசு எரிகோ விட்டு புறப்பட்டு போகும்பொழுது திரளான ஜனங்கள், ஆயிரம் ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்தார்களாம். ஏனென்றால் இயேசுவை தேடி போனாலே அதிசயம், இயேசுவண்டை போனாலே தொட்டாலே சுகம், இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே சுகம், இயேசு யாரை தொட்டாலும் சுகம், இயேசு அருமையானபடிக்கு புதுவாழ்வு கொடுக்குறாருங்கிற செய்தி எல்லா இடத்திலும் பரவி இருந்தபடியினாலே எரிகோ எனப்பட்ட இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம். ஆனாலும் கூட அங்கு இயேசு சென்றார் சாபங்களை உடைப்பதற்காக. அங்கும் கூட ஒரு திரளான கூட்டங்கள் அவருக்கு பின்னாலே வந்தது என்னெல்லாம் நான் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாமும் கூட இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் நாம் அனுதினமும் தனிமையாக ஜெபிக்கிற பொழுது, பைபிளை வாசித்ததன்படி நாம் நடக்கிற பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். இயேசு இந்த இடத்துல நடந்து போன பொழுது என்ன அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததோ அதே போல் அவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்கின்றார். நம்மை தேடியும் இதே போல திரளான ஜனங்கள் வரும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அப்படி என்னால் எங்கே போனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் செய்த கிரியைகளை நாம் செய்வோம். நம்மிலிருந்து வல்லமை புறப்படும். நாமும் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வோம். நம்முடைய பிஸ்னஸில், படிப்பில், நம்முடைய அரசியல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம மேலாக வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நிறைய பேர் தன்னை குறித்து அவர்களுக்கே தெரிவதில்லை, அவருடைய வல்லமை குறித்து அவர்களுக்கே தெரிவதில்லை. அவர்கள் சாதாரண நபர், நான் ஒன்றுத்துக்காக மாட்டேன், என் குடும்பம் சிறிய குடும்பம், என் தகப்பனார் ஒரு குடியாரன், இல்லைன்னா எங்கள் தாயார் பாவம் ஒரு ஏழை ஒரு தாயார் அப்படின்னு அவங்களே நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னு குறையப்பட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற பொழுது நான் சாதாரண மனுஷன் கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏதேன் தொட்டு அனுபவம் நமக்குள்ளாக வந்துவிட்டது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
நம்ம என்ன தொட்டாலும் இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றியுள்ள மனிதர்களாய் மாறுகிறோம். அப்பொழுது ஒரு திரளான கூட்டம் நம்பின்பு வரும். ஏனென்றால் ஒரே ஒரு காரணம்தான், ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடியினால்தான். அதனால தான் நீங்கள் ஆவியானவரை பெற்று விட்டீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை இயக்குகிறார். அவர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தராரு. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், படிப்பில், எல்லாத்துலேயும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாருங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்றீங்களா என்பது நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் அவர்கள் இயேசுவை தங்களுடைய சரீரத்துக்குள்ளாக வருவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே ஓடி முடிக்கிறாங்க. அவங்களுடைய கண்களை குருடாக்குனதுனால அவங்களுக்கு இந்த அபிஷேகம் என்னன்னே தெரியறதில்லை. ஆவியானவர் சரீரத்துக்குள்ளே வருவாருங்கிறதே அவங்களுக்கு தெரியறதில்லை. பைபிளில் 150 வாஸ்தவங்க கூட நிறைய பேர் ஆவியானவர் இல்லாமல் இருப்பதை காண்கிறோம், வருத்தப்படுகிறோம். அதனால் எப்படியாவது ஆண்டவர் நமக்குள்ளே வர வேண்டும். வந்துட்டாருன்னா நம்ம சூப்பர் ஹியூமன் பீயிங்காக மாறிடுவோம். நம்ம எங்கே போனாலும் மிகப்பெரிய காரியங்கள் நம்ம செய்வோம். ஒரு கூட்டம் நம்பினால் வரும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தாப்புல சாபம் நிறைந்த இடத்துக்கு போனார், சாபங்களை முறித்தார். ஆண்டவர் கால்பட்ட பிறகு எரியோ அது சாபமான பூமியாக இருக்குமா? இருக்காது. அது ஆசீர்வாதமான பூமியாக தான் இருக்கும். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற பொழுது எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே இருக்கிற சாபங்களை கர்த்தர் முறிப்பார். அங்கே இருக்கிற மந்திரவாதத்தின் கட்டுகளை கர்த்தர் முறிப்பார். பிசாசின் கட்டுகளை கர்த்தர் முறிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கால்படுற இடங்கள் அவரும் கூட வர்றதுனால அங்கே காணப்படுற வியாதிகளை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறீங்க, வியாதிப்பட்டு படுத்திருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்த உடனே, அவங்கள்ட்ட பேசின உடனே, ஜெபிச்ச உடனே அந்த வல்லமை இறங்கி அவங்க உடனே சுகமாயிருவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் வருகிற பொழுது இயேசு உங்கள் கூட வரார். அதனால் சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சாபமான வீடுகளில் கால் வச்சவன் ஆசீர்வாதமாய் மாறுது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், எவ்வளவும் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கலாம், பல லட்சங்களை போட்டு மாற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். உண்மையான ஊழியக்காரர்கள் கடைக்கு அழைத்து ஜெபியுங்கள். அவங்க வரும்போது இயேசுவும் கூட வருவார். அப்பொழுது உங்களுக்கு கடை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். மீன் பிடிக்கிறீங்களா, பாஸ்டர் கூட்டு வச்சு நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து உணர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த சாபமான இடத்துல சாபங்களை மாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே சபிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன்தான் பர்திமேயு. அவருக்கு கண்ணு தெரியாது, பிச்சை எடுத்து கொண்டு இருந்தார். வருவர் போவற்றெல்லாம் அவர், ஐயா எனக்கு இறங்குங்க, பிச்சை போடுங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சாபம் அவரை சூழ்ந்திருந்தது. பிறவிலே அவர் கண் தெரியாதவராக இருந்தார். அவர் இன்னொரு சார்ந்துதான் வாழ வேண்டுங்கிற ஒரு கட்டாய நிலைமை, எல்லாத்து மேலே பிச்சை எடுத்து தான் வாழணுங்கிற ஒரு நிலைமை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நான் காண்கிறோம். சாபம் ஒரு மனிதனுக்கு வருகிற பொழுது அவன் பணம் சம்பாதிக்க முடியாதவனாக மாறிவிடுகிறான். நிறைய பேர்கிட்ட போயிட்டு அவன் பணம் கேட்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நல்லா இருந்தவங்க தான், இப்போ அவங்க ஒன்றும் இல்லாமல் போனதுனால அவங்க பணம் கேட்கும்படியாக அதை வச்சு தான் குடும்பத்தில் கொடுத்து நடத்துகிற பரிதாபமான நிலைமை. அப்போது சமுதாயம் கேவலமாக பேசும், பார்த்தாலே ஓட்டம் பிடிக்கும், வந்தால் காசு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்தவங்க கூட இன்றைக்கி அப்படியாக அவங்க கீழே போயிருப்பதை பார்க்கிறோம். இந்த பர்திமைக்கு கண்ணு தெரியலை, அதனால் இருளாக இருந்தது. பொருளாதார நெருக்கடி வருகிற பொழுது, வியாதிங்கிற இருள் வருகிற பொழுது இருள் சூழ்ந்துருது. சில குடும்பங்களில் மரண இருள் சூழ்ந்துருது. அப்போது அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இந்த பர்திமை தவித்தது போல் அவங்களும் தவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடிகள் நாள்தோறும் அதிகரித்து கொண்டே போகிறது, கடன் பாரங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றது. அப்பொழுது எல்லாரும் சென்று பணம் கேட்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை, பணம் கிடைக்காதபடினாலே பல மன வருத்தங்கள், அவமானங்கள். இவன் கடன் கேட்கறது தான் வருவான் மக்கள் கேவலமாய் பேசுவது. இது பர்திமை எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் தினந்தோறும் பிச்சை கேட்டுட்டு தான் இருந்தார். பிச்சை கேட்கலைன்னா வாழ முடியாது, சாப்பாடு கிடைக்காது இல்லையா? அவரை தூக்கி கொண்டு வைக்கிறவங்க கூட்டு போகிறவங்கலாம், நீ இன்னைக்கு காசு தரலன்னா ஒன்று தூக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஈவன் மரித்து போன பிரேதங்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு கூட காசு கொடுக்கணும்னா தூக்க மாட்டாங்க. மனிதர்களில் பணம் இல்லைன்னா எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. ஈவிரக்கமே காமிக்க மாட்டாங்க. கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பணம் தேவைப்படுகிறது. வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவை. எனவே நாம் நிறைய பேர்கிட்ட போய் பிச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து, ஒரு பிஸ்னஸை கொடுத்து, நல்லா சாப்பிட்டு ஓரளவு வாழ்கிற வாழ்க்கை, அதுவே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்.
பெரிய பெரிய பணக்காரங்க மாதிரி நம்ம இல்லையே நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்க அவங்க இந்த பர்திமை மாதிரி கேட்டு அவமானப்பட்டு, ஆனாலும் பரவாயில்லை தொடர்ந்து கேட்போம், கேட்டால் தான் ஏதாவது கிடைக்கும், வாழ முடியுங்கிற நிலைமையில் எத்தனை பேர் இருக்காங்க. அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஒரு காலத்தில் நானும் என் குடும்பமும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் கடந்து வந்தோம். பணம் இல்லாதபடினாலும் எங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த பர்திமையை ஒரு சபிக்கப்பட்ட மனிதன் பணத்துக்காக கேட்டு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் ஏசியிருப்பாங்க. இருள், எங்கேயும் இருள், மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் அந்த மனிதன் வாழ்ந்து வந்தார். அந்த மனிதன் அங்கே இருக்கும் பொழுது இயேசு அந்த பக்கமாக கடந்து போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே பிச்சை எடுக்கிறத முதல்ல விட்டுறார். மக்கள்கிட்ட எனக்கு பணம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. ஏன்னா அன்றைக்கி நிறைய கூட்டம் வந்திருக்கும், அவருக்கு நிறைய பேர் காசு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்கிட்ட காசு வாங்கினா அன்றைக்கி நிறைய காசு கிடச்சிடும். ஆனால் அவர் அதை பெருசாக நினைக்கல. அதுக்கு பதிலாக இயேசுவை கூப்பிட்றாரு, எனக்கு கண் பார்வை வேணும்னு சொல்லிட்டு அவர் இயேசுவை கூப்பிட்டார். நேசத்தில் சில சமயம் எலெக்ஷன் நடக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ ஹோட்டலில் செம்ம கூட்டமாக இருக்கும், செம்ம பிஸ்னஸாக இருக்கும். ஹோட்டல்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நிற்பாங்க. எலெக்ஷன் டைமில் நிறைய கார்களுக்கு வருமானம், வேனை வச்சுருக்கிறவங்கள டெய்லி வேனை தூக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய காசு, நிறைய எலெக்ஷன் கேன்வாசிங்க்கு நிறைய டெய்லி கூப்பிட்டு போவாங்க. சாப்பாடு, பிரியாணி, கையில் 500 1000 ரூபா. எலெக்ஷன் வர்றதுனாலே ஒரு பிஸ்னஸ், நிறைய வருமானம், நிறைய சாப்பாடு, நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த பர்திமையும் அப்படி நினச்சிருக்கலாம், அந்த நேரத்தில் எனக்கு நிறைய பணம் கிடைக்கிறது அப்படி, எனக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை தேவை, நிரந்தரமான எனக்கு ஒரு சந்தோஷம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசுவேன்னு சொல்லிச்சு பார்க்குறார். கூட்டத்தை பயன்படுத்தி காசு சம்பாதிச்சலாமா நினைக்கல. இயேசு போகிறாரு, அந்த போகிறாரு, அவரால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பார், எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறாரு, அது கேள்விப்பட்டிருப்பார். அதனால் அவர் கூப்பிட ஆரம்பித்தார் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்முடைய கண்கள் இன்றைக்கு உரியவைகளை நோக்குகிறதா, இல்லைன்னா தூர பார்வை உடையவர்களாக, ஃபார்சைட் உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி 1 ரூபா கிடைச்சா போதும், அவ்வளோதான், நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இல்லை, தூர பார்வை உடையவர்களாக இருக்கணும். 10 வருஷத்துக்கு நமக்கு தேவை, இன்னும் 20 வருஷத்துக்கு தேவை, ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறம் நமக்கு வருமானம் தேவை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்கணும். தூர பார்வை, இந்த பர்திமைக்கு தூர பார்வை இருந்தது. இன்றைக்கி எனக்கு நிறைய காசு கிடச்சி அதை வச்சு 1 வாரம் ஓடுமா, 10 நாள் ஓடுமா, 1 மாதம் ஓடுமா, சரி போதுன்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதையெல்லாம் விட தாண்டி எனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டால் நானாக வாழ்வேன், நானாக சம்பாதிப்பேன், நான் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வேன், நெஞ்சு நிமிர்த்து நான் வாழ்வேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் இருந்தது போல் நமக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அதுதான் நானும் கூட என் வாழ்க்கையில் நானும் குறிக்கோளை வைக்கிறேன். வானமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காரியங்களில் நான் ஒரு காலம் திருப்தி அடைகிறது கிடையாது. இல்லைன்னா நம்ம இன்றைக்கி எல்லாம் ஓகே அப்படிங்கிற அதில் திருப்தி அடைகிறது கிடையாது. ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும், இது இன்னும் அதிகமாக நீர் பலப்படுத்தும், பயன்படுத்தும். அரப்பு மிகுதியாக இருக்கிறது. உண்மை அறியாதவர்களே எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறார்கள் உங்களுடைய தயவுனாலே. அது அவங்களுக்கு தெரியல. என்னையே நீங்கள் உயரத்தில் கொண்டு வைக்கக்கூடாது, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும். தகப்பனிடத்தில் கேட்பதற்கு பிள்ளைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. பர்திமைக்கு அன்றைக்கு ஆண்டவரை கூப்பிடுவதற்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கூட எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நாம் விரும்பினால் ஆண்டவரை கூப்பிடலாம். அவர் தான் நம்மை படைத்தார், அவர் தானே நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு நாம் கூப்பிட்டாலும் காது கேட்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மார்க்கு 10:48 சொல்லுது, அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். ஒரு கொடூரமான செயல் நடக்கிறது. பர்திமை எல்லாரும் அதட்டுறாங்க, டே உனக்கே கண்ணு தெரியாது, என்ன சத்தம் போட்டு கிடக்கிற, பிச்சை எடுத்து தானே இருக்கு, நீ அமைதியாக கடை, நாங்களே அவர் பக்கத்தில் போக முடியல வாங்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்கோம், சத்தம் போடாது, அமைதியார். இவரே ஐயா பாவம் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிடாதா, ஒரு வாழ்வு கிடைச்சிடாதா, என் கண்ணு தெரிஞ்சிடாதா அப்படின்னா இவரே ஒரு போராடுறாரு. ஆனால் அதை கூட மக்கள் விடலை, அமைதியாருன்னு சொல்லி அதட்டினாங்களாம். ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்தால் கூட அதையும் அதட்டுறாங்க. ஒரு சின்ன ஊழியம் செஞ்சால் கூட அதட்டுறாங்க, நீ செய்யக்கூடாது. எத்தனையோ பேர் நான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போகிறான்னாங்க. வேறு யார் ஊழியம் செஞ்சாலும் அவன் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தால் இவன் ஊழியமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் போராடினாங்க. நீ ஊழியம் செய்யக்கூடாது. என்ன இந்த உலகம் பார்த்தீங்களா? இந்த ஆள் சத்தம் போட்டோன்னா டே அமைதியாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்களாம். கர்த்தரை கூப்பிடுறோம், நம்ம படைத்த ஆண்டவரை கூப்பிடுறோம், அப்பாவை கூப்பிடுறோம், இவங்களுக்கு என்ன வலிக்குது? இவங்க நீ ஊழியம் செய்யக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் கிறிஸ்தவரை ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம படைத்த ஆண்டவர், தாயின் கருவில் தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஊழியம் செய்யன்னு சொல்கிறார், நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆனால் அவங்க நீ ஊழியம் செய்யக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. வேறு எத்தனை பேர் ஊழியம் செய்கிறார், அவங்களாம் செஞ்சுட்டு போட்டு இவன் ஊழியம் செய்யக்கூடாது.
என்ன ஒரு கொடூரமான ஒரு உலகம் பார்த்தீர்களா? இந்த பர்தலைமே நீ கூப்பிடக்கூடாது, நாங்கள் கூப்பிடலாம், நீ கூப்பிடக்கூடாது, நாங்கள் ஒரு பின்னால் போகலாம், நீ வரக்கூடாது. இது எப்படி இருக்குது? இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களாம், இவங்கெல்லாம் பக்கத்தில் போவாங்களாம், ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்களாம். பர்தலைமே மட்டும் நீ வரக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், நீ பிச்சை எடுத்துகிட்டே தான் இருக்கணும், உனக்கு கடைசி வரைக்கும் இதான் கதி. ஆனால் நாங்கள் போவோம், நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், எனக்கு எல்லாம் வேணும், நாங்கள் எல்லாம் செய்வோம், நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், நீ ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த உலகம். நம்ம முயற்சி எடுக்கும்பொழுது நம்மளை அதட்டும், நம்மளை கேவலமாக பேச, நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சிறிதளவும் அவருடைய வார்த்தை பர்தலமேவை நிப்பாட்டல, அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பர்தலமே வாஸ் நாட் அட் ஆல் ஸ்டாப்ட் பை தேர் ரெபியூக்கிங். என்ன நீ சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கூட கொஞ்சம் அதிகமாக சத்தம் போட்டார். இவங்க சத்தம் போட அவர் பல மடங்கு சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஆண்டவர் போயிட்டுருக்காரு, இவர் விட மாட்டேங்கிறார். இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். அமைதியார் அமைதியார். நோ, நான் இன்னும் அதிகமாக சத்தம் போடுவேன். இன்னைக்கு நைட்டு முழுக்க நீங்கள் ஒரு ஒன்றும் செய்ய வேண்டாம், விடிய இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படி சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா இந்த பத்திலுமே அப்படி தானே கூப்பிட்டாரு. உடனே இந்த மக்களெல்லாம் ஸ்டன் ஆகிறாங்க, என்னடா நம்ம சத்தம் போடுறோம், அதை விட பல மடங்கு இவன் சத்தம் போடுறான். இந்த மாதிரி ஒரு உறுதியான மனப்பாங்க தான் இருக்கணும். நம்மளை ஸ்டாப் பண்ண நினைக்க இன்னும் அதிகமாக நம்ம முயற்சி எடுக்கணும். ஊழியம் செய்யாதுன்னு சொல்ல இன்னும் அதிகமாக நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டவரை தேடாதன்னு சொல்ல இன்னும் அதிகமாக நான் தேட வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மிக அருமையான பாடத்தை இந்த கண் தெரியாத பத்லிமையை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எத்தனை பேர்கள் அப்படி அதட்டினதுனால, எதிர்ப்புகள் வந்ததுனால ஊழியத்தை விட்டாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர்களை நாம் காண்கிறோம். ஆனால் பர்தலமே மாதிரி துணிஞ்சு நின்றவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறாங்க, எங்கேயோ போகிறாங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துணிந்து ஆண்டவருக்காக காலடி எடுத்து வைப்போம். எதிர்ப்பு வர இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரை நாம் போற்றுவோம், அவருக்கு ஊழியம் செய்வோம். மக்கள் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவர் நோக்கி பாருங்கள். உடனே ஆண்டவர் நின்றார். யார் என்னை கூப்பிட்றா? அவர் யார்? பர்தலமே கண் தெரியாது, அவரை கூப்பிடுங்க. உடனே அவர் கூப்பிட்டு விட்றாங்க. டே ஆண்டவர் நீ கூப்பிட்றாரு, போடா. கூப்பிட்டு கொண்டு விட்றாங்க. யாருப்பா நீ என்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு ஆண்டவர் இயேசு கேட்குறார். என்ன பண்ண வேண்டும் என்று இருக்கிறாய்? எனக்கு கண்ணு தெரியாதியா? கண்ணு தாங்க. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல கண்ணை கொடுத்தாரா. விசுவாசம் நினைச்சிது. உடனே அவருக்கு கண் தெரிஞ்சிருது. குதிக்காரு, சந்தோஷப்படுறாரு. ஆண்டவர் இயேசுவின் பின் சென்றாரா. ஆண்டவரை கூப்பிடுவதற்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? வேறு எல்லாத்தையும் விட்டுருங்க. இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு ஒரு கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அவரை வாழ வைத்தார். நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க என்று சொல்லி கூப்பிட்டுட்டே இருங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக இறங்குவார். வியாதியா, இல்லைன்னா நாச மோசங்களா, பொருளாதார இழப்புகளா, வழியே இல்லையா, எல்லாம் நெருக்கமா, குழந்தை இல்லையா, திருமணம் ஆகலையா, எல்லா பக்கம் பிரச்சனையாக இருக்குதா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. என் பிள்ளைக்கு இறங்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வியாதிகள் மறையும், வறுமைகள் மறையும், சாபங்கள் மறையும், பிசாசின் போராட்டங்கள் மறையும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், மேலான கிருபைகளை தருவார். பிரித்துக்குரியவர்களை, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? நம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இது நாளிலும் கூட கர்த்தாவே எவ்வளோ அருமையானபடி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்க ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஐயா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட உண்மை நோக்கி கூப்பிட்டால் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் உண்மை தகப்பனே நோக்கி கூப்பிடுவதற்கு அவர்களுக்கு இதயத்தை நீ தார வேண்டும். தேசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இடத்துல வருகிறேன் ஐயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆக்டிவாக நீங்கள் இருந்தீங்க, நல்லா ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணுவீங்க. ஒரு வியாதி உங்களுக்கு கிடையாது. அதனால் ஒரு சின்ன விபத்தில் வலது காலில் அடிபட்டதுனால இப்போது சரியாக கூட நடக்க முடியல, பலன் இல்லை, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு தான், ஆனால் காலில் பழைய பலன் வரவே மாட்டேங்குது. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை கால்களை தொட்டு சரியாக்கி, மருத்துவரால் சரியாக்க முடியாது, அவர் சரியாக்கி மறுபடியும் நீங்கள் ஓடியாடும்படியான பலத்தை உங்களுக்கு அவர் தருவார். நன்றியப்பா. திருமணமாகி பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற மகளே, பல நெருக்கடியில் நீங்கள் சந்திக்கிறீங்க. வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது, கசப்பாக இருக்குது.
இந்த நாளிலே ஆண்டவருடைய கருணையின் கண்கள் உங்கள் மீது படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சீக்கிரத்தில் ஆண்டவர் தருவார். ஒன்றில் பல குழந்தைகளை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். யார் மத்தியில் நீங்கள் தலை குனிந்து வெக்கித்து போய் நின்றீர்களோ அவர்கள் முன்பு நீங்கள் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுற நாட்கள் வரும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பன், நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவங்க போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அன்பு மகனே, நீங்கள் தவிச்சிட்டு நிற்கிறீங்க. யாருக்காக வாழ்ந்தீங்களோ, யாருக்காக நீங்கள் எல்லாம் செஞ்சீங்களோ, உங்கள் பணத்தை எல்லாம் கொடுத்தீங்களோ, யாருக்காக எத்தனை வருடங்கள் நீங்கள் தியாகம் பண்ணீங்களோ, அவங்களாம் உங்களை விட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நான் தனிமையில் இருக்கிறேன்னு வருந்துறீங்க. ஆண்டு சொல்கிறார், மகனே நீ ஏன் தனிமையில் இருக்கிறாய் என்று சொல்கிறாய், நானும் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விட்டு போனவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வேன். இந்த நாளிலிருந்து உனக்கு நல்ல நித்திரையை தருவேன். நீ சுகமாக வாழும்படியாக நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ராஜா. தன்னுடைய மகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனை காண்பிக்கிறீர் ஐயா. உங்கள் மகளுக்காக அவள் வியாதிப்பட்டிருக்கிறனால அதிகமாக ஜெபிக்கிறீங்க ஐயா. மகள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியல, சகிக்க முடியல. கண்ணீரோடு காத்து நிற்கிறீங்க. பிஸ்னஸ் பண்ண முடியல, வேறு எதையும் செய்ய முடியல. எங்கே கூட்டு போய் சுகம் கிடைக்கல. இன்றைக்கு ஏசப்பாடு சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மகள் மீது இறங்குகிறது. அவள் இப்பொழுதே சுகம் பெறா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. வெளிநாடு போகணுமே, இப்போ வேறு சண்டை நடக்குது, என்ன பண்ண எனக்கு தெரியலையே, வருமானமே இல்லையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சேன், வெளிநாட்டில் எனக்கு எவ்வளோ சம்பளம், திரும்பி போக முடியலன்னு தவிக்கிற தம்பி மறுபடியும் போக உதவி செய்வார். சென்ற முறை வாங்கியதை விட அதிகமான சம்பளங்களை கர்த்தர் தருவார். ஓ காபா ஷெத்துனி ஆ காபால. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் பிள்ளைகள் ஒவ்வொன்றாக கர்த்தர் ஜெபித்து வாழ்க்கை கொடுத்துட்டார். கடைசி பிள்ளை மட்டும் இப்படி இருக்குதே, ஐயோ ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி ஜெபிக்கிற தாயே, உங்கள் ஜெபம் பரலோகத்தை வந்து எட்டியிருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாய் கடைசி பிள்ளைக்கும் ஒரு அற்புதத்தை செய்து அவர் சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவரை உமக்கு நன்றி அப்பா. சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவர். சத்துணல் கெட்டப்பட்டுக்கிற பிள்ளைகளுடைய சங்கிலிகளை உடைத்து போட்டவர்களை வாட வைங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு இணையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பீங்க. முக்கியமாய் ஆண்டவரை துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஓமன், மஸ்கெட், ஆண்டவர் சவுதி அரேபியாவில் குண்டு மழையாக பொழிஞ்சிட்ருக்குது. இந்த பிள்ளைகள் அங்கே இருக்காங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். சீக்கிரமாக யுத்தங்கள் ஓயட்டும். எங்கள் நாட்டில் என்ன தட்டுப்பாடு வராதபடி காத்துக்கொள்ளும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் உணவு கொடுக்குற பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிங்க. டாக்டர் ஐயா அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இன்னும் சேர்வதற்கு அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அநியோனிக்கலாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் ஜெயிக்க சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. லேலூயா, லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.